இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோ எடிட் பண்ணி எப்படி போடுறீங்க, எந்த ஆப்பில் போடுறீங்க, கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து வீடியோ காமிக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 வீடியோவோ இல்லை ஒரு வீடியோவோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஃபெக்ட் ரெக்கார்டுன்னு இருக்குது. இது 3த்தில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை பற்றி நான் கான்செப்ட் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெக்கார்டில் நீங்கள் பேசிக்கலாம். நான் எனக்கு ஏன் மியூட்டட் வருது அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில். அதனால் வந்து எனக்கு மியூட்டட்னு வருது, எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், உங்களுக்கு என்ன ஃபில்டர் இந்த வீடியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து வீடியோ எடுத்தது நான் சரியில்லை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் இருக்குது, அப்புறம் சேச்சுரேஷன், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேன்வாஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாமே இருக்கும். டிக்டாக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து 9:16 இருக்குது பார்த்தீங்களா, இது 2மே வந்து ஷார்ட்ஸ் தான். பாக்ஸ் டைப்பில் இருக்கு பாருங்க, லாங் வீடியோலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து யூடியூப்பில் போடுறது லாங் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ இதிலே இருக்கும், எஃபெக்ட்டு, ஃபில்டர் எல்லாமே இருக்கும். பிஐபி பைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு இன்னொரு ஜுவல்லரி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். ஃபோட்டோன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆட் பண்ணியிருக்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர், இதிலே ஸ்டிக்கரும் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு, இப்போ வந்து இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன், ஜுவல்லரி, பிரைடல் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன டைப் பண்ணேன் அப்படின்னா பிரைடல் ஜுவல்லரி செட்ஸ் அப்படின்னு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணேன். ஏன்னா வந்து ஜுவல்லரி வீடியோ தானே நான் வச்சுருந்தேன், ஷார்ட்ஸில் நான் இப்போ வச்சுருக்கேன், அதனால் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து பிரைடல் ஜுவல்லரி செட்ஸ் அப்படின்றது வச்சுட்டேன். நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் டைட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு நான் வீடியோ நல்லா இருக்குது குவாலிட்டி, ஆனால் வந்து ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு பிளர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி பிளர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஸில் மட்டும் இல்லை, எனக்கு ஃபேஸில் மட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸை மட்டும் நான் மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பிளர்ன்னு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இதில் இருக்கும், டாட் மேக்னிஃபையர் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம், இதிலே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ் அது இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து இன்ஷாட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்ஷாட் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை சேவ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஷாட்னு கீழே வந்து காமிக்கும், அது வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஷாட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு வீடியோ வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 30 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஓடும். இந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கீழே காமிக்காது எதுவுமே. ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா இன்ஷாட், அது காமிக்காது. அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு வந்து ஆட் ஓடும் சேவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது. ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படின்றது வரும். 100% வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மேலே வந்து சேவ்டுன்னு வரும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவ்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.